அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேசம் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு நட்சத்திர கர்ம சாப பலன்கள் காண்போம். மண்ணில் மனிதனாக பிறந்த அனைவருக்குமே முன்ஜென்ம கர்ம சாபம் உண்டு. 27 நட்சத்திரங்களுக்கும் 9 நவகிரகங்களுடைய கர்ம சாபம் உண்டு. சாபம் இல்லாமல் மண்ணில் மனிதனாக யாரும் பிறக்க முடியாது. கிருத்திகை நட்சத்திரம் ஆண்டவனுடைய தலைவிதி செவ்வாய் பகவானுடைய கர்ம சாபம் கொண்டது. சூரிய பகவானுடைய முதல் நட்சத்திரம். மேச ராசியிலிருந்து பார்க்கும்போது காலற்ற நட்சத்திரம், ரிஷப ராசியிலிருந்து பார்க்கும்போது தலையற்ற நட்சத்திரம். மேச ராசியில் 1ஆம் பாதமும் மற்ற 3 பாதங்கள் ரிஷப ராசியிலும் உடைப்பட்ட நட்சத்திரமாக கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது. நவாம்ச கட்டத்தில் தனுசு ராசியில் முதல் பாதமும், 2வது பாதம் மகர ராசியிலும், 3வது பாதம் கும்பராசியிலும், 4வது பாதம் மீனராசியிலும் அமர்ந்திருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய கணம் ராசச கணம். கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய விலங்கு பெண் ஆடு. பூமியில் உள்ள விலங்கினத்திலேயே பயம் அறியாத விலங்கு அப்படின்னா அது ஆடு தான். ஆடு எப்பேற்பட்ட உயரமான பகுதியிலும் பயமறியாமல் செல்லும். எவ்வளோ பள்ளமாக இருந்தாலும் அப்படி தாவி குதிக்கும். எந்த செடியாக இருந்தாலும் சரி, நஞ்சையும் 4 வாரம் திங்கக்கூடியது ஆடு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ஆடு போல் நெஞ்சுறுதி கொண்டவர்கள். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆண்டவன் எழுதிய தலைவிதி செவ்வாய் பகவானுடைய கர்ம சாபம். கிருத்திகை நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரமாக, காலற்ற நட்சத்திரமாக மேச ராசியிலும் ரிஷப ராசியிலும் உடைப்பட்டு இருக்கிறது. மேச ராசி அப்படின்னா போர் குணம், பிடிவாத குணம், போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை மேச ராசிக்காரர்களுக்கு இருக்கும். வாக்கு வன்மை, பேச்சு திறமை உடையவர்கள், நிர்வாக திறமை உடையவர்கள், உயர் பதவி வைக்கக்கூடியவர்கள், மன வலிமை, உடல் வலிமை கொண்டவர்கள், காவல்துறை, இராணுவம், யூனிஃபார்ம் வேலை இவர்களுக்கு செட் ஆகும். உயர் பொறுப்பு பதவி வைக்கக்கூடியவர்கள் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு அப்படி கிடையாது. ரிஷபம் அப்படின்னாலே ஒரு பொழுதுபோக்கான ராசி, ஜாலியாக இருக்கக்கூடிய ராசி. கிடைச்சது போதும், இதை அனுபவித்தாலே போதும். ஒரு வேலை ஒரு தொழில் நிரந்தரமாக செய்யக்கூடியவர்களாக ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். மேச ராசி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நிலையான ஒரே வேலை இவர்களுக்கு அமைவது கடினம். அரசு வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல ஒரு ஊரில் நிரந்தரமாக ஒரு வேலை பார்க்க மாட்டாங்க. உடனே இடம் மாற்றம், இடம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலை. நறுக்கு முறுக்குன்னு அதிகார தோரணையில் மற்றவர்களை அடக்கி ஆளும் தன்மை இவர்களுக்கு உண்டு. கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டு. மேச ராசியில் பிறந்தவர்கள் அவசரக்காரர்கள், முன் கோபக்காரர்கள், கொஞ்சம் வெட்டு வெடுக்குன்னு பேசக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. சுய ஜாதகத்தில் நட்சத்திர அதிபதி சூரியன் நல்ல வலுவாக உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ சிறப்பாக இருந்தார் என்றால் இவர்களுடைய நிர்வாகத்திறன் மிகச்சிறப்பாக இருக்கும். பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்துடன் வாழக்கூடிய அமைப்பு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. செவ்வாயினுடைய கர்ம சாபம் பெற்றதால் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் தான் மங்களக்காரகன். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள தோஷம் உண்டு. செவ்வாய் பெண்களுக்கு கலத்திரக்காரகன். திருமண வயதில் கொஞ்சம் காலம் கடந்து திருமணம் நடக்கும். ஒரு இடத்துக்கு பல இடம் வரன் பார்த்த பிறகு இவர்களுக்கு திருமணம் நடக்கும். செவ்வாய் உடன் பிறந்த சகோதரக்காரகன். வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு வெட்டு வெடுக்குன்னு பேசக்கூடியவர். நீயா நானான்னு
மோதி பார்க்கும் கிரகம் செவ்வாய். கோபம், ஆத்திரம், பிடிவாதம், முற்கத்தனம் கொண்டது செவ்வாய் பகவானுடைய காரகத்துவம். செவ்வாயினுடைய கர்ம சாபம் பெற்றதால் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு 3வதாக வரக்கூடியது செவ்வாய் மகாதசை. இது 7 ஆண்டு காலம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலபுல அசைய சொத்துக்கள் உண்டு. அதே மாதிரி விவசாய நிலங்களும் உண்டு. ஆடு, மாடு, கால்நடை, கோழி, செல்ல பிரயாணிகள் வளர்க்கக்கூடியவர்களும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவருடைய சித்தப்பாவோ பெரியப்பாவோ அப்பாவுடைய உடன் பிறந்தவர்கள் அவர்கள் அந்த சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்வதற்கு ஒரு நீண்ட காலம் ஆகும். ரொம்ப காலத்திற்கு அப்புறம்தான் பாகப்பிரிவினை செய்து கொள்வார்கள். இந்த நிலபுல சொத்துக்கள் வழியில் பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் வாங்குவது அல்லது கடன் வாங்கி நிலம் வாங்குவது, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 3வதாக வரக்கூடிய செவ்வாய் திசையில் படிப்பு விஷயமாக, வேலை விஷயமாக, பெற்றோர்களை விட்டு வேறு இடத்தில் உள்ளூரோ வெளியூரோ வெளிநாட்டிலையோ தங்கி படிக்கக்கூடிய நிலை அல்லது வேலை பார்க்கக்கூடிய நிலை, பெற்றோர்களை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலை பெரும்பாலும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் மகா திசையில் ஏற்படும். 9 நவகிரகங்களில் சூரியன் தலைமை. சூரியன் தான் தந்தை, தன்னுடைய தந்தை வழி வம்சாவளியை குறிக்கக்கூடியவர். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையிடமோ தந்தை வழி உறவுகளிடமோ பகைத்து கொள்ளாமல், விரோதம் ஏற்படுத்தி கொள்ளாமல் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா தந்தை வழியில் சாபகமாக பெருங்குறை வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. இளம் வயதில் செவ்வாய் திசை வரும்போது இரத்த காயங்கள், விபத்து இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் செவ்வாய் மகாதிசையில் உண்டு. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் மகாதிசை நடக்கும்போது இந்த 7 ஆண்டு காலம் கை கால் உடலில் இரத்த காயங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சகோதர சகோதரி உடன் பிறந்தவர்களிடம் பகை, போட்டி, விரோதம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சூரியன் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பதால் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய அமைப்புண்டு. கல்விமான் என்று பெயரெடுப்பீர்கள். அதே வழியில் அசடு என்ற பெயரும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை அக்னி பகவானாக வரும்போது உங்களுடைய உடல் தேகமே கொஞ்சம் வெப்பமாகத்தான் இருக்கும். கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு வெப்பம், ஜூட் உடம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். செவ்வாயினுடைய கர்ம சாபம் பெற்றதால் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் முன் கோவப்படாமல், அவசரப்படாமல் பொறுமையுடன் செயல்படும்போது எல்லாமே உங்களை தேடி வரும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.